நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திரன் தியாராஜா கொளத்தூர்லேருந்து பேசுகிறேன். ஸ்ரீமாத்ரே நமக. இதனுடைய 634வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, பல மாதங்களாகவே நான் நினச்சிட்டு இருக்கேன் அது பேசணுன்ட்டு. பட் எனக்கு நாள் அமையலை. இன்னைக்கு அம்பாள் உத்தரவு கொடுத்து பேசுன்ற அதுக்காக தான் எடுத்துனது. இதை எடுக்கும்போது என்னுடைய சிஷ்ய பொண்ணு வைஷ்ணவி இருக்கா மதுரையில், அவள் ஒரு சப்ஜெக்ட் சொன்னான். இந்த ரெண்டு சேர்த்தே பேசிடலான் இருக்கேன் இன்றைக்கி. இது ஸ்ரீ பாலா அஷ்டோத்திர சதம்னு ஒரு இது இருக்குது, நாமாவளி. இது எப்படி வந்துன்னா, இந்த புத்தகமும் வாங்கி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகிடுது. துர்கை சேத்திர ஜெயதுர்கா பீடம்னு படப்பையில் இருக்குது. அவள் வெளியிட்டு இருந்த அந்த புத்தகத்தை அந்த காலத்தில் அவரே என் கையில் கொடுத்து படிக்க சொன்னார். துர்கை சித்தர் ஒரு செவ்வாய்க்கிழமை போயிருக்கும்போது, நீ படிட இது தேவி மகாத்மியம் படி, அம்பாள் உத்தரவு வந்திருக்குன்னு சொல்லி 7 நாள் அப்போ தான் ஆரம்பித்தேன். சண்டீன பாஷையிலே எனக்கு உபதேசம் ஆகியிருந்தாலும் என் குருமாதா மூலமாக துர்கை சித்தர் தான் எடுத்து கொடுத்தாரு எனக்கு. சண்டீன பாஷை உபதேசம் ஆன பிறகு தேவி மகாத்மியத்தை நீ படி அப்படின்னு சொன்னது துர்கை சித்தர் தான் எனக்கு. துர்கை சித்தரை நான் 2 முறை பார்த்து பேசியிருக்கேன். இவர் தான் துர்கை சித்தர். இவர் முக்தி அடைஞ்சிட்டார். இப்போ இல்லை, இவள் பையன்தான் பார்த்துக்கிறான் ஜெயதுர்கா பீடத்தை. ரொம்ப பெரிய ஞானி. இவாள்லாம் மோகன் குருஜி, துர்கை சித்தர் எல்லாருமே புவனேஸ்வர் சாமிகள் எல்லாமே டவுனில் தான் அந்த காலத்தில் இவ பிரபல்யமாக இருந்து, அங்கேருந்து அப்புறமா தனித்தனே ஷிஃப்ட் ஆகி எங்கெங்கே போயிட்டா ஒருத்தரும். ஸோ இவர் எழுதியிருந்தது தான் அந்த மங்கள ரூபணி மதியனு சோழிலாம் இவர் எழுதின பாட்டு தான். அவருடைய ஜெயதுர்கா பீடத்தில் இருக்கிற அம்பாள் இது 8K அம்பாள் சிங்கத்தின் மேலே உட்காந்துட்டுப்போம். இந்த ஜெயதுர்கா பீடத்தில் ரொம்ப அழகான படப்பையில் இருக்குது. மெயின் ரோடு இப்போ இதுக்கு டுவர்ட்ஸ் இந்த வல்லக்கோட்டையெல்லாம் போகிற வழியில் நமது லெஃப்ட் சைடு வரும். அது ஜெயதுர்கா போர்டே வச்சுருப்பான், ஜெயதுர்கா பீடம். இந்த துர்காதேவியினுடைய நின்ற கோலம் இது தனி படம். அது அவள் அந்த பீடத்துக்கு சம்மந்தம் இல்லை. ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஷோ இட் டு யூ. 8K துர்கை. இப்போ கம்மிங் டு முதல்ல இது பார்த்துடுறேன். அதாவது வைஷ்ணவி வந்து மதுரையில் இருக்கிற வைஷ்ணவி ஒரு சுவாசம் தமிச்சா. மாமா வந்து 6 ஸ்லோகம் மாமா. அது வந்து பெரிய இந்த பவுனாளிக கதை சொல்கிறா இல்லையா, இந்த இதெல்லாம் டிஸ்கோர்ஸஸ் கண்டக்ட் பண்ணுறாள். அதில் ஒருத்தராக சொல்லப்பட்டதுன்னு சொன்னாது. அக்கரஸ்தே அம்பிகா பாது பார்வதி பாது பிருஷ்டத பார்வதி பார்ஷ்யோ பாது சிவா சர்வத்திர சாம்பிரதம் வாராகி விஷமே மார்க்கே துர்கா துர்கேஷு கர்கிசித் காளிகா கலகே கோரே பாதுத்வாம் பரமேஸ்வரி மண்டபே தத்ர மாதங்கி ததா சௌமியா ஸ்வயம்பரே பவானி பூதமத்யேது பாதுத்வாம் பவமோஷினி கிரிஜா கிரிதுர்கேஷு சாமுண்டா சப்தரேஷு ச காமுகா கானதே தேசவ்யாம் ரக்ஷதுத்வாம் शनादिनी विभागे वैष्णवी शत्रवादनध्वां रघुद्भग भैरवी शरणे सौम्य शत्रूणां वैसमागमे सर्वदा सर्वदेशेषु पादुध्वां भुवनेश्वरी महामाया जगत्रात्रि சச்சியானந்த ரூபிணி. இவ்வளோதான் இந்த ஸ்லோகங்கள் தான். இதில் வந்து எத்தனை ஸ்லோகம்? 6 ஸ்லோகங்கள் இருக்குது. ஸோ இதை சொன்னால் வந்து என்ன சொல்லுக்குன்னு சொன்னான். அவள் வந்து அந்த கதையை கேட்டதுனால சொல்கிறாவ. அதாவது சுதர்சனன் ஒரு பையன் வரான் அந்த காலத்தில். ஆதி காலத்தில் இந்த தேவி பாகவதத்தில் வரக்கூடிய கதை அது. இந்த சுதர்சனன் வந்து மூத்தாதாரத்த பையன். இளையதாரத்தினுடைய ராஜாவுக்கு இளையதாரம் வர அந்த இளையதாரத்தோட அப்பா இருக்காரு, தாத்தா, அதாவது மாமனார். இந்த இளையதாரத்தோட அப்பா அவர் வந்து இந்த மூத்தாதாரத்தை ராதா ஒரு போரில் இறந்து போக இந்த மூத்தாதாரையும் அந்த குழந்தைய நாட்டை விட்டு தடுத்திடலாம். ஸோ சுதர்சனும் அம்மாவும் ரொம்ப அம்பாள் மேலே பக்தி அடைஞ்சு ஒரு மகரிஷியை தஞ்சம் அடைஞ்சு அவள் காட்டிலே வசிக்கிறாள். இந்த சுதர்சனை வந்து அவனுடைய நண்பனாக ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அவனை அவன் வந்து கிளீன்ற மாதிரி முடிகிறது அவன் பேர். அந்த கிளீன்னு சொல்லும்போது இந்த கிளீன் பீஜத்தை சொன்ன மாதிரி வச்சுட்டு அம்பாளே பிரசன்னமாகிடுறா. அவனுக்கு பிரசன்னமாகி, நான் நீ என்னோட பீஜத்தை சொன்ன நீயே
அதனால் நீ கூப்பிட்டே உனக்கு வந்து பண்ணுறேன்னு சொல்லி அவனுக்கு அதீத புத்திசாலித்தத்தை கொடுத்து இது பண்ணுறா. அதே காசிராஜாவோட பொண்ணு அவள் வந்து ரொம்ப அழகானவோ கட்டிக்காரி. அவகிட்ட கனவுல போய் தோன்றி உனக்கு உன்னோட ஏற்ற கனவு சுதர்சனன், நீ அவளை தான் கல்யாணம் பண்ணிக்கொண்ட. அவளும் லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா பார்க்காமையே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அம்பாள் அசிரியா வந்து இவட சொல்கிறா, சுதர்சன் காசி ராஜாட்ட போய் சுயம்பரம் நடக்கிறது, அந்த பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்கும், இழந்த சொத்தெல்லாம் மீட்பேன்றா. ஸோ இவன் காசியில் போய் சுயம்பரத்துக்கு போகிறான். அம்மாவுக்கு அறிந்து ஆசீர்வாதம் பண்ணி நீ தனியாக போகிறடா கண்ணாடின்றா. இல்லை அம்பாள் கூடவே இருக்காம்மான்றான். ஸோ போய் அங்கே சுயம்பர மண்டபத்துக்கு போனால் அவனுக்கு தான் மாலை இடறாவோ காசிராஜா பொண்ணு. எத்தனையோ ராஜாக்கள் வரா. ஆனால் வந்து ராஜா பொண்ணோட இது சுயம்பரம்னா யார் அவள் செலக்ட் பண்ணால் கல்யாணம் பண்ணி தான் தந்தானோ. ஸோ சுதர்சனுக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி, ஸோ அந்த ராஜா வந்து காசிராஜா தன்னுடைய மாப்பிள்ளை தானே எல்லா சைன்யத்தெல்லாம் கொடுத்து அவன் வந்து இவாளுடைய அந்த பே இஸ் ஏபிள் டு மீட் இஸ் இது சின்ன தாத்தா சித்தியோட அப்பா அவளை மீட் பண்ணுறான். அவன் வந்து சுதர்சனை உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுறான். இளையாளுக்கு ஒரு புள்ள இருக்கு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவளெல்லாம் தோக்கடிச்சு ராஜ்யத்தை திருப்பி இழந்த ராஜ்யத்தை மீட்டு பெறான்னு வருது. எதனால் மீட்டு பெறான்னு இந்த ஸ்லோகத்தினாலன்னு வருது. ஸோ இதை சொல்லி மாமா சொல்லுங்கள் மாமா அப்படின்னா, ஸோ அதை சொல்லி இந்த கதையை முடிக்கிறேன். அது 6 ஸ்லோகம் தான். அது இப்போ நான் இன்னைக்கு ரொம்ப நாளாக பேச பார்த்தீங்கன்னா இந்த பாலா அஷ்டோத்திர சதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை சொல்லி தான் வந்து என் வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றிட்டு அந்த காலத்தில். இது வந்து துர்க்கை சத்திரட்டம் ஆகிற புஸ்தகத்தில் இருக்குது. பாலா அஷ்டோத்திர சதம். ஸ்ரீ பாலா அஷ்டோத்திர சதநாம ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யும் முன்பு பாலா தியான ஸ்லோகத்தை அருண கிரண ஜாலை ரஞ்ச தாசாபுக புத்த ஜபடிக்கா புஸ்தக பீதகஸ்ட இதகர பாராட்சியா புல்ல கல்கார் சம்ச நிபசது பாலா நித்திய கல்யாணசீல. அதை தியான ஸ்லோகத்தை சொல்லிவிட்டு பின்பு தான் படிப்பது முறை. பாலா உபாசகர்கள் ஞாசத்துடன் முன்னும் பின்னும் 18 முறைக்கு குறையாமல் ஜெபம் செய்ய வேண்டும். பாலா உபாசகர்கள் இரவில் படுக்கையில் செல்லும் பாலா கவசத்திற்கு முன் இதை சொன்னால் மேன்மை உண்டாகும். இந்த தோத்திரத்தில் விளங்கும் நாமாக்களின் பூரணமான பொருளை தந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அஷ்டோத்திர சதநாமத்தை இங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டு. குழந்தைகள் எல்லாம் படிக்கணும்னா நல்லா என்ன செய்யணும், இதை படிக்கணும். கல்வி அறிவு பெருக பெறாத சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். அவர்களது நினைவு ஆற்றல் பெருகும். வியாழக்கிழமையின் அதிகாலையிலும் திங்கட்கிழமை மாலையிலும் பௌர்ணமி என்ற இரவிலும் இதை படிப்பவர்கள் கல்வி அறிவுடன் ஞான சம்பந்தத்தையும் நிச்சயமாக அடைவார்கள். பாலா உபாசனை இல்லாதவர்களும் இதை படிக்கலாம். அவர்கள் மூல மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டியது இல்லை. இந்த சோத்திரம் சித்தியாகக்கூடிய அளவு மந்திரமாவது உடையது. பாலசுப்பிரமணிய உபாசனை செய்யும் முருகனடியார்கள் பாலா அஷ்டோத்திர சதத்தையும் பாலா கவசத்தையும் பாராயணம் செய்தால் முருகனுடைய அருளை சீக்கிரமாக பெறலாம். பாலாம்பிகை என்னும் உள்ளத்து வாலே ஒரு வாழ்வு துர்க்கை சத்தர் சொல்கிறார். அதை ஸோ இப்போ இந்த இதுக்கு போகலாம். பாலா அஷ்டோத்திர அதுக்கு ஓம் கல்யாணி திரிபுர பாலா மாயா திரிபுர சுந்தரி சுந்தரி சௌபாகியபதி கிளீங்காரி சர்வமங்கள. இது ஒரு ஸ்லோகம். அது மாதிரி அடுத்தது வருது. கிளீங்காரி ஸ்கந்த ஜனனி பர பஞ்சாதசாட்சரி திரிலோகமோகிரீதீஷா சர்வேஷா சர்வரூபிணி. அடுத்து சர்வசம்சோபன பூர்ணா நவருத்ரேஸ்வரி சிவ அனங்க குசுமா அக்கியாத கேணங்க புவனேஸ்வரி ஜப்ய ஸ்தவ்ய சுதி நித்யா நித்திய கல்னா மிருதோத்பவ மோகினி பரமானந்த காமேசி தருணி கலாபதி பகவதி பத்மராக கிரீடினி சௌகந்த நிசரித்வேணி மந்திரிணி மந்திரரூபிணி தத்தர்த்தய தத்தமகி சுத்த திரிபுரவாசினி ஸ்ரீமதீஷா மகாதேவி காலினி பரதேவதா கைவல்ய ரேகபத்னி சர்வேஷி சர்வமாத்ருகா விஷ்ணு சசா தேவமாதா சர்வ சம்பத் பிரதாயினி ஆதாரஹித பத்னிகா சுவாதிஷ்டான சமாசிரிய ஆக்ஞா பத்னாசேனா விசுத்த சமசம்சித அஷ்டதிம்சகலாமூர்த்தி சுஷும்னா சாருமத்தியம யோகீஸ்வரி முனித்யேபிய பரபிரம்மஸ்வரூபிணி சதுர்புஜ சந்திரசூட
पुराण आगमरूपिणे ओंकारे महाविद्या महाप्रणवरूपिणे बोधेश्वरी बोधमिगी पंचाशत्वर्णरूपिणे षोडशान्या शं महाभूषा कामाक्षी कल्पातृका आधार सत्यसृणा लक्ष्मी श्रीपुरभैरवी त्रिकोणमध्यलय षड्कोणपुरवासिनी नवकोणपुरावासा बिंदुस्थल समन्वित अघोर मंत्रितपद भामिनी बपरूपिणी येषा शंकर्षिणी दात्री सोमकात्यागिनी शिव सुलभ दुर्गभ शास्त्री महाशास्त्री सगंटिनी 14 श्लोकम श्री रुद्रयामल तंत्रे उमा महेश्वर संवादे श्री बालाष्टोत्तर दिव्य नामामृत சத்திரம் சம்பூர்ணம் அப்படின்னு முடிகிறது. ஸோ இதை வச்சு மல்லிப்பூ முல்லை இருவாட்சி குர்க்கத்தி வெண்முகுந்தம் அடுக்கு லந்தியாபத்தம் வெண்தாமரை மலர்கள் சிறந்தன. திங்கள் அல்லது அன்று வெண் சந்தனத்தில் தோய்த்த பில்வமும் வியாழன் அன்று சிவதுளசியும் அர்ச்சிக்கலாம். கிருஷ்ண துளசி ஏற்படையதெல்லாம் போட்டிருக்காரு. இது குழந்தைகளுக்கெல்லாம் படிப்பு வரணும்னா இந்த 14 சோத்திரத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அவளுக்கு. இது அவர் ட்ரை டு நம்ம இதில் இப்போ என்ன வெப்சைட்டில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதை ஒரு பிக்ஸ் டைம் இட் வில் பி டன். பாலா அஷ்டோத்திர சதம் இது வெப்சைட்டில் இதுன்னா குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. நல்ல ப்ரில்லியண்ட்டாக வந்துடும் குழந்தைகள்லாம். ஸோ இதை சொல்லி இந்த இது துர்க்கை சித்தர் கொடுத்த புக்கில் வேறு புக்கில் எல்லாம் இல்லை. இதில் பார்த்துட்டேன், பல புக்கில் பார்த்துருக்கேன். இது அந்த காலத்தில் 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் துர்க்கை சித்தரை பார்க்க போகும்போது அவர் கொடுத்த புக்கு அவரோட கண்ணாடி பீரோவில் எடுத்து எனக்கு கொடுத்தார். அவளோட வெளியீடு அவர் கையிலே நான் வாங்கினது. பயனீர் பப்ளிகேஷன் போட்டிருந்தான் அந்த காலத்தில். லிங்குச்செட்டி ஸ்ட்ரீட்டு அங்கே இருக்குது. அது பயனீர் பப்ளிகேஷன் அந்த காலத்தில் இப்போ இருக்கா தெரியல எனக்கு. புஸ்தகத்தின் விலை 16 ரூபா அந்த காலத்தில். இப்போ தான் 50 ரூபாய்க்கு மேலே இருக்கும். அந்த காலத்தில் சொல்கிறது 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பைன் பண்ணி என்கிட்ட இருந்தது பூஜா கிரகத்தில். அதை சொல்லணுன்ற பல மாதங்களாக முயற்சிக்கிறேன். சமூகத்தை அவாய்டட். செவ்வாய்க்கிழமையாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இந்த வைஷ்ணவி சொல்ல இந்த மந்திரத்தையும் இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே ஐ வில் ட்ரை டு அப்லோட் இந்த வெப்சைட். இதை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவேற்றி செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கூட மாட்டேன்றது தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. நான் பணமாக காசாக கேட்டதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்றேன். ஸோ தெரிஞ்ச வாழ்க்கைலாம் சொல்லுங்கள். சனாதன தர்மத்தில் நம்பிக்கை உள்ள வாழெல்லாம் பண்ண சொல்லுங்கள். அதை நமஸ்காரம்.